அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம்ஸ் டு ஃபியா கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் தெரியுமா? ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு காரப்பொரி சாப்பிடணும் போல இருக்கு. த்ரிஷாவுக்கு மட்டும்தான் காரப்பொரி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குமா? நம்மளுக்கெல்லாம் காரப்பொரி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்காதா? இன்றைக்கி நம்ம காரப்பொரி தான் பண்ண போகிறோம் வீட்டில். ஓகேங்களா? டக்குன்னு செஞ்சிடலாம். அதுவும் கார்லிக் காரப்பொடி ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு இடித்த 4 பல் பூண்டு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை 2 ஈர்க்கு, பொரிக்கடலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நிலக்கடலை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நிலக்கடலை எங்கள் வீட்டில் இல்லை, ஸோ அதனால் நான் வந்துட்டு பொரிக்கடலை மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். மஞ்சள் தூள், மிளகாய் பொடி, கடுகு உளுந்தம் பருப்பு, ஒரு பெரிய தட்டு நிறைய பொரி. எப்படி ரெசிபி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு வடைச்சட்டி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். சட்டி சூடாகிடுச்சு. இப்போ தேவையான அளவு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் தேவைப்படும், அதுக்கு மேலே இதில் தேவைப்படாது. சட்டி காஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கடுகு சேர்க்க போகிறோம். கடுகு, கார்லிக், கருவேப்பிலை, நெக்ஸ்ட் மிளகாய் வத்தல். ஸோ நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு கிளறணும். சரிங்களா? அடுப்பை ஆனில் வச்சுட்டு நம்ம மஞ்சள் பொடி போட்டோம்னா அது கருகுன மாதிரி ஆயிடும். தேவையான அளவு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். பெருங்காயத்தூள் இதில் ஆட் பண்ணலாம், பட் அதுக்கு பதிலாக தான் நம்ம கார்லிக் சேர்த்துருக்கோம். ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பொரி போட்டு இதில் கிளறணும். பொரியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபுல்லாக கிளறணும். இந்த பொரியிலே நமக்கு பார்த்திங்கன்னா இந்த இங்கே பார்த்திங்களா கடலைப்பருப்பு, அவல், பொட்டுக்கடலை எல்லாமே கலந்துருக்கு. ஸோ அதனால் நம்ம தனியாக வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொட்டுக்கடலையும் போட்டு நம்ம கிளறணும். ஃபுல்லாக கிளறியாச்சா? ஸோ இந்த டைமில் மிளகாய் வத்தல் சேர்த்து இருக்கிறதுனால நம்ம இந்த மிளகாய் பொடி லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம். கொஞ்சம் மிளகாய் பொடி, தனி மிளகாய் தூள். ஸோ அதனால லேசாக போடணும். அதையும் போட்டு கிளறி விட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், பொரியோட கலரே சேஞ்ச் ஆகிருக்கு நமக்கு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இதில் நீங்கள் ஆனியன் வந்துட்டு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சில பேர் கேரட் துருவலும் சேர்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது இஷ்டமோ அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஜாயின் பண்ணி சேர்த்துக்கலாம். காரப்பொரி ரெடி. டேஸ்ட் பண்ணலாமா? நீங்கள் இந்த வீட்டில் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.